சில சமயங்களில் சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறது கூட பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுங்க, அதுதான் நல்லது. அது கலப்படம் பண்ணி அது சொன்னோன்னா சில பேருக்கு வலிக்கும். இது நிறைய இத்தனை எண்ணிக்கை உள்ள எண்ணெயை கலந்து வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விளக்கெண்ணையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இனிமேலும் இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா நமக்கு நல்ல எண்ணெய் கிடைப்பது. விளக்கேற்றுறதுங்கிறது பூஜைக்காக மட்டும் கிடையாது, அது நம்மளோட உடல் நிலைக்காகவும் தான். என்ன காரணம்னா, இப்போ விளக்கெண்ணெய் ஏற்றும் போது அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. அது ஏற்றும் போது உங்களுக்கு வந்து ஒரு முறுக்கு சுட்ட ஸ்மெல்லும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த விளக்கெண்ணெய் மூலயமா விளக்கேற்றும் போது இதை வந்து நம்ம ஸ்மெல் சுவாசிக்கும் போது உடலுக்கு நல்லது. அதே தான் நல்லெண்ணெயும். நல்லெண்ணெய் மூலயமா விளக்கேற்றுறதுங்கிறது அந்த அரோமா வந்து நம்ம உடல்நிலைக்கு நல்லது. அதுதான் அதனாலதான் முன்னோர்கள் அது பண்ணிருக்காங்க. எல்லாமே மரபு வழியா பண்ணதுதான். காலப்போக்கில் தான் சரி எல்லாருமே அதை வந்து மாற ஆரம்பிச்சுட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்திருக்கின்றாங்க.